வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கியாவை எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி அவங்க அம்மாவை பிடிச்சி கழுத்தை நெரிக்க அவங்க அம்மாவை உடம்பு முடியாதாக உடனே நம்ம இலக்கியாவுக்கும் தகவல் போயிடுது. நம்ம இலக்கியா வேக வேகமாக வராங்க. இலக்கியாவோட தம்பியா இங்கே பாருங்கக்கா, இந்த அஞ்சலியால் தான் நம்ம அம்மாவுக்கு இப்படி உடம்பு முடியாத போனதுக்கு காரணமே இந்த அஞ்சலியை அம்மாவோட கழுத்தை பிடிச்சி தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இலக்கியா இருந்து செமையாக ஒரு அடி இந்த அஞ்சலிக்கு கொடுத்துட்றாங்க. என்ன உனக்கு எதுக்காக என்ன அடிக்கிற அப்படின்னலாம் இந்த அஞ்சலி கேள்வி கேட்க, என்னடி உனக்கு திமிரு, அம்மாவே அடிக்கிறியா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையா, உன்னோட வாழ்க்கையை நான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நான் போராடிட்டு இருக்கேன், ஆனால் நீ என்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே திருந்தவே மாட்டியாடி, நீ திருந்து வந்தாடி இது எல்லாத்தையுமே நான் செஞ்சேன், கார்த்திக் கிட்ட இருந்து பிரித்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணமே நீ மறுபடியும் நல்ல ஒரு முடிவாக எடுத்து திருந்தி நல்ல பொண்ணாக வாழுவன் சொல்லி தான் இது எல்லாமே செஞ்சுன்னு இருக்கிறேன் நான் அப்படின்னாலும் நம்ம இலக்கியா சொல்கிறாங்க. இந்த அஞ்சலியா எதுவுமே காதல் வாங்கிக்கிறதுல நம்ம எஸ்எஸ்கே தான் நம்மளுக்கு தெரியுமே, அப்பா மாதிரி பொண்ணு மாதிரி அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம அவங்கக்கிட்ட போனால் நம்மளுக்கு ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலியா எஸ்எஸ்கே போயிட்டு சந்திக்கிறாங்க. இங்கே பாருங்கப்பா, எனக்கு இந்த மாதிரியெல்லாம் நடந்து போச்சு, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்ப்பா, எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுங்க, 1 கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாமல் இந்த அஞ்சலி கேட்குறாங்க. இந்த எஸ்எஸ்கே ஏற்கனவே ஒரு கஞ்ச பேசினாரே, அவர் போய் தருவாரா? அவர் ஒரு ரூபாய்க்கெல்லாம் கணக்கு வச்சுட்ருக்கவ இவங்கக்கிட்ட 500 ரூபாவை எடுத்து இந்த அஞ்சலிக்கிட்ட கொடுத்து ஆல் தி பெஸ்ட், நல்லா இருமா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு இந்த எஸ்எஸ்கே போகிறத பார்க்குறாங்க. இந்த அஞ்சலி ஒரே ஷாக்கு, என்னடா இது நம்மளையே கை விரிச்சிட்டாரா இந்த எஸ்எஸ்கே, அவ்வளோதான் போச்சு நம்மளோட கெதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி நினச்சிட்டு இருக்கா. நம்ம இலக்கியா சந்திக்கிறா. என்னடி அஞ்சலி, இந்த பற்றியா எல்லாரும் அப்படி தான், நீ என்னதான் கெட்ட எண்ணம் பிடிச்சவங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகினாலும் உனக்கு எப்பவுமே நல்லது நடக்காது, நீ நல்ல எண்ணம் நினச்சா மட்டும்தான் உனக்கு நல்லது நடக்கும் அஞ்சலி, ஒழுங்கு மரியாதை திருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா சொல்கிறாங்க. உடனே இந்த அஞ்சலி இருந்துட்டு அவனுக்கு 5 நாள் தான் டைம், என்ன கார்த்திக் கூட சேர்த்து வச்சிரு, இப்போ என் வாழ்க்கையே 0 ஆயிடுச்சு அப்படின்னலாம் இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா இலக்கியா கிட்ட சொல்கிறாங்க. நம்ம கௌதமும் வந்துடுறாங்க. என்ன இலக்கியா, உன் மாமாங்கிட்ட அஞ்சலி கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா, நீ என்ன சொன்னாலும் கார்த்திக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கிறது உறுதி, உன்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் பார்த்திங்கன்னா இலக்கியா கிட்ட கோபமாக சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம இலக்கியா என்ன செய்வாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலியா கார்த்திகா இல்லை நம்ம கௌதம் ஜானம்மா நினைக்கிறது நடக்க போகுதா எல்லாமே பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.